கோல் மூட்டக்கூடிய விஷயம் இது ஆண்கள்டையும் இருக்கிறது, பெண்கள்டையும் இருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் காப்பாற்றதோ பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் அந்த பெண்ணினுடைய கணவனை குறித்து அந்த பெண்ணிடத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து சண்டைகளை ஏற்படுத்தி கோல் மூட்டி இறுதியில் கணவன் மனை பிரிகின்ற அளவிற்கு சண்டைகளை கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும் இல்லையா? அப்ப இந்த கோல் மூட்டக்கூடிய இவன் ஒரு நாளும் சொர்க்கம் நுழையவே மாட்டான் இல்லையாங்க? அதெல்லாம் இவ்வளவு ஒரு இழிவான ஒரு சீப்பான பிஹேவியர் இல்லையா? அதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு புத்தி தானே அது. இன்னைக்கு 10 தொழிலாளிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா 4 தொழிலாளி நல்லா வேலை பார்க்கறாங்கன்னா முதலாளி அந்த 4 தொழிலாளி நல்லா வச்சிருக்காங்கன்னா தனியா இருக்கிற ஒரு 2 தொழிலாளி அவங்களுக்கு மத்தியில கோல் மூட்டி சண்டை ஏற்படுத்தி அந்த தொழிலாளி அந்த வேலையை விட்டே போக வச்சிடறாங்க. இன்னைக்கு கோல் மூட்டுவதன் மூலமாகத்தான் இன்றைக்கு அரசியலை என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அப்படி கோல் மூட்டக்கூடியவன் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய மாட்டார். யாரோடும் எந்த சண்டைகளையும் நீங்க ஏற்படுத்தி விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில நாம அன்பையும் பாசத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணுமே தவிர சண்டைகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை நாம் செய்யவே கூடாது என்பதை நாம் கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2 மோசமான குணம் இதுல இந்த கோல் மூட்டுறது வந்துடும். இன்னொன்னு நான் சொல்ல போறது நிறைய முஸ்லீம்கிட்ட இருக்கிற ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா நிறைய முஸ்லீம்களை அந்த ஒண்ணுதான் தொலை விடாம வச்சிருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா உங்களுக்கு அது சிந்தனை வந்துடும் நினைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு காட்டின் வழியாக பயணத்தை மேற்கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மர்ரபி கப்ரைன் 2 கபறுகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடந்தார்கள். இன்னஹுமா யுஅذிபானி அந்த 2 கபறுவாசிகளுக்கும் வேதனை கொடுக்கப்பட்டது. வமா யுஅذிபானி ஃபீ கபீரின் பலா இன்னஹு கபீருன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 கபறுவாசிகளுக்கும் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேதனை கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிறீங்களா? சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் தெரியல, அவர்களை பொறுத்த மட்டில் அது சின்ன பாவம் தான், ஆனால் அது பெரும் பாவம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா அஹதுஹுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா அந்த 2 கபறுவாசிகளில் ஒருவர் எப்ப பார்த்தாலும் கோல் மூற்ற வேலையை மட்டுமே பார்க்கக்கூடியவன். 2 பேர் சிரிச்சு பேசி இருந்துட்டாங்கன்னா நல்லா கூட்டு சேர்ந்திருக்காங்க போலக்க என்று என்ன செய்யறது, மறுநாள் நைட்டே தனியா சாயா குடிக்க கூப்பிட்டு போய் இல்லாத ஒரு 4 விஷயத்த பத்த போட்டு விட்டு காலைல சுபுல